உட்கட்சி முரணால் புகைத்துக் கொண்டிருந்த கோபிச்செட்டிப்பாளையத்துறை சட்டமன்ற உறுப்பினரும் அதிமுக மூத்த தலைவருமான செங்கோட்டையன் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தியிருக்காரு. தன்னுடைய உள்ள குமுறல, தன்னுடைய ஆழ் மனதில் பதிந்து கிடந்த அந்த அவலத்தை, தன்னுடைய நெஞ்சக்கூட்டில் பதுக்கியிருந்த அந்த வலியை, தன் மூளைக்குள் இருந்த அந்த முனகல்களை அவர் இன்றைக்கு எடுத்து வைத்திருக்கிறார். இந்த பத்திரிகையாளர் சந்திப்புல 10 நாள் கெடு கொடுத்திருக்காரு எடப்பாடி பழனிசாமி. 10 நாள் கெடு எதற்காக? பிரிந்து போனவர்களை கட்சிக்குள்ளே இணைக்கணும். நான் இதை எதற்காக சொல்கிறேன் என்றால், நான் இதை அதற்காக சொல்கிறேன். பிரிந்து போனவர்களை கட்சியில இணைக்க வேண்டும். பிரிந்து போனவர்களை கட்சியில் இணைந்தால் மட்டும்தான் அதிமுக ஒரு பலமடைந்த கட்சியாக வெற்றி பெறும். நான் இதை எதற்காக சொல்கிறேன் என்றால், நான் அதை அதற்காக சொல்கின்றேன். ஏனென்றால் நம்முடைய தலைவர் அவர்கள், நம்முடைய புரட்சி தலைவர் அவர்கள், நம்முடைய மக்கள் தலைவர் அவர்கள் இதை எதற்காக செய்தார்கள் என்றால் இதை அதற்காக செய்தார்கள். ஏனென்றால் நான் இதை குறிப்பிட்டு கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன் என்று சொன்னால், அவர்கள் இதை எப்போதுமே அவர்கள் பிரிந்து போனவர்களை இணைப்பதற்காக பாடுபட்டார்கள். பிரிந்து போனவர்களை இணைந்த பொழுதுதான் ஒரு பலமாய்ந்த கட்சியாக நாம் இருக்க முடியும். அப்படிதான் நம்ம ஆட்சியை அமைக்க முடியும். வெறுமனே நாம் வடசட்டிலே வாயிலே வட சுட்டு கொண்டிருக்க முடியாது என்பதற்காக நான் குறிப்பிடுகிறேன் என்று ஐயா அவர்கள் என்னுடைய பத்திரிகை நடத்தி பிரிந்து போனவர்களை கட்சியில் சேர்க்கணுங்க. இதுதான் என்னோட கோரிக்கை. இது என்னுடைய உள்ள குமுறல். 1 கோடி கோடானு கோடி தொண்டர்களுடைய உள்ள குமுறல் அப்படின்னு சொல்லி ஐயா குமுறி கொந்தளிச்சிருக்காப்ல.